Hello everyone. இன்னைக்கு நம்ம HC Verma Volume 1 bookல இருக்கக்கூடிய Chapter 1 Introduction to Physicsல Objective 2 தான் பார்க்க போறோம். First question பாருங்க. The dimensions m l power minus 1 t power minus 2 may correspond to. இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்தெந்த ஆப்ஷன்ல வந்து இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஆப்ஜெக்டிவ் 2ல பாத்தீங்கன்னா ஒன்னுத்தை விட நிறைய ஆப்ஷன்ஸ், ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கூட கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாக்கு இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எது எதுலாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? எம் எல் இன்டூ டி டு த பவர் மைனஸ் 2 இன்டூ டிஸ்டன்ஸ்க்கு வந்து எல் தானே வரும். ஸோ எல் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வரும்? எம் எல் பவர் மைனஸ் 2 சாரி எல் பவர் 2 டி டு த பவர் மைனஸ் 2 அப்படின்னு வரும். ஸோ இதுவும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ மாஸுக்கு அப்படியே எம் தான் வரும். இன்டூ வெலாசிட்டி வந்து எல் டி பவர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு என்ன வரும்? எம் எல் டி பவர் மைனஸ் 1 அப்படின்னு வருது. ஸோ இதுவும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்து நம்ம ப்ரெஷருக்கு பார்க்கலாம். ப்ரெஷர் வந்து என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ml t பவர் மைனஸ் 2. ஸோ ml t பவர் மைனஸ் 2 டிவைடட் பை ஏரியாவுக்கு வந்து எல் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த எல்லும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த எம் அப்படியே வரும். இந்த எல் இப்படி மேலே போயிடுச்சுன்னா எல் டு தி பவர் மைனஸ் 1 டு டி டு தி பவர் மைனஸ் 2 அப்படின்னு வரும். ஸோ இதுவும் ஈக்குவலா? எஸ், ரெண்டுமே ஈக்குவல். ஸோ வந்து இந்த ஆப்ஷன் வரும். நம்ம இதுக்கும் செக் பண்ணணும். எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். எனர்ஜியோட இது ஃபார்முலா என்னது? எம் எல் பவர் 2 டி பவர் மைனஸ் 2 அப்படின்னு வரும். டிவைடட் பை வால்யூம் வந்து எல் கியூப் இல்லையா? இப்படி வரும்போது இந்த எல் ஸ்கொயரும் இந்த கியூபும் கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு எம். இங்கே கீழே ஒரே ஒரு எல் இருக்குல்ல, மேலே போயிடுச்சுன்னா எல் டு தி பவர் மைனஸ் 1 டி டு தி பவர் மைனஸ் 2 அப்படின்னு வரும். ஸோ இந்த இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி அண்ட் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ல கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷன் மே பி கரெக்ட். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ S is equal to ut plus half at square. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கரெக்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். இதோட டைமென்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ்ல என்ன வரும்? எல் மட்டும் வரும். இஸ் ஈக்குவல் டு இது வந்து வெலாசிட்டி தானே. ஸோ எல் பை டி இன்டூ டி வரும். இந்த ஹாஃபுக்கு வந்து நோ டைமென்ஷன், அதை அப்படியே விட்டுடலாம். ப்ளஸ் ஏக்கு வந்து எல் பை டி ஸ்கொயர் இன்டூ டி ஸ்கொயர். இந்த டி ஸ்கொயர் இந்த டி கேன்சல் ஆகிட்டு எல் ப்ளஸ் எல் அப்படின்ட்டு நம்மளுக்கு டைமென்ஷன் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து டைமென்ஷனலி கரெக்ட். அப்புறமா ஒரு கரெக்ட் ஈக்குவேஷன். அப்போது ஏ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்ட். ஸோ இதை போட்டுடலாம். அடுத்து டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷன் மே பி இன்கரெக்ட். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். S is equal to ut plus 1 by 3 at ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட டைமென்ஷன் நம்மளுக்கு எப்படி வரும்? L is equal to L plus L அப்படின்றது தான் வரும். பட் இந்த 1 by 3 வருது இல்லையா? ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஈக்குவேஷன் தானே. ஸோ டைமென்ஷனலி கரெக்ட் பட் ஈக்குவேஷன் வந்து தப்பு. டைமென்ஷனாக கரெக்டாக இருக்குது, பட் இந்த ஈக்குவேஷன் வந்து இன்கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட். டைமென்ஷனலி இன்கரெக்ட் ஈக்குவேஷன் மே பி கரெக்ட். அதாவது ஒரு டைமென்ஷனலாக இன்கரெக்டான இருக்கிற ஈக்குவேஷன். இப்போது S is equal to u ப்ளஸ் இந்த டீயை நம்ம அப்படியே எடுத்துடலாம். u ப்ளஸ் ஹாஃப் at ஸ்கொயர் அப்படின்னு வருதுன்னா இதோட டைமென்ஷன் நம்மளுக்கு ஈக்குவலாக வருமா? வராது இல்லையா? இங்கே வந்து நம்ம ஒரு டீயை
ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ டீயை ஸ்கிப் பண்ணனால இந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ இது வந்து தப்பான ஈக்குவேஷன், டைமென்ஷனும் கரெக்டாக வராது. ஸோ டைமென்ஷனும் தப்பாக வரும், ஈக்குவேஷனும் தப்பு தான். அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டைமென்ஷனலி இன்கரெக்ட் ஈக்குவேஷன் மே பி கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷனலாக இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாகவே இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. ஸோ சி ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் டி பாருங்க, a dimensionally incorrect equation may be incorrect. இப்போ இது வந்து டைமென்ஷனலி இன்கரெக்டான ஈக்குவேஷன் தானே, இது கரெக்டும் கிடையாது இல்லையா. ஸோ அப்போ டியும் வரும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா ஏபிடி, சி வராது. ஓகேவா. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது என்ன கரெக்ட் நம்ம பார்க்கணும். ஆல் குவான்டிட்டிஸ் மே பி ரெப்ரசன்டட் டைமென்ஷனலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸ். அதாவது இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் நம்மளுக்கு தெரியும். அப்போது மாஸ்க்கு வந்து எம் இன்ட்டு எல் பை டி ஸ்கொயர் ஆக்ஸலரேஷனுக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபோர்ஸுன்ற ஒரு குவான்டிட்டியை டைமென்ஷனலாக வந்து எழுதிட்டோம். எம் எல் டி இந்த மூணுத்தை வச்சு நம்ம ஃபோர்ஸுன்ற ஒரு குவான்டிட்டியை எழுதிட்டோம். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு தானே. ஆல் குவான்டிட்டிஸ் மே பி ரெப்ரசன்டட் டைமென்ஷனலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸ். இது எல்லாமே பேஸ் குவான்டிட்டிஸ் தானே, மாஸ் லென்த் டைம் எல்லாமே பேஸ் குவான்டிட்டிஸ். இந்த குவான்டிட்டியை வந்து நம்ம ஒரு பேஸ் குவான்டிட்டிஸ் வச்சு டைமென்ஷனலாக எழுதிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்து பி பாருங்க, a base quantity cannot be represented dimensionally in terms of the rest of base quantities. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, லென்த் எடுத்துக்கோங்க. ஓகேவா. லென்த்தை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு குவான்டிட்டியை வச்சு ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா. லென்த் வந்து மாஸால் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, லென்த்தால் டைமால் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, மற்ற எந்த இதுவாலையும் நம்மளால இந்த லென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணவே முடியாது. லென்த்தை வந்து எல்லால் மட்டும், அதாவது லென்த்தால் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கரெக்ட். The dimension of a base quantity in other base quantity is always 0. இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ டைமென்ஷன் ஆஃப் மாஸ் எடுத்துக்கோங்க. மாஸோட டைமென்ஷன் என்ன வரும்னா, இப்போ m பவர் 1 வரும். m பவர் 1னா என்னது, m பவர் 1. அப்போ எல்லுக்கு வந்து 0, டிக்கு வந்து 0, ஏக்கு வந்து 0, கேக்கு வந்து 0, அப்படி தானே வரும். ஸோ மாஸ்ன்ற இந்த குவான்டிட்டி வந்து டைமென்ஷனலாக பார்க்கும்போது மற்ற எல்லா குவான்டிட்டிஸோட பவர் வந்து நம்மளுக்கு 0வாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் இங்கே சொல்கிறாங்க, the dimension of a base quantity in other base quantity is always 0. ஸோ சியும் கரெக்ட். அடுத்து டி பாருங்க, the dimension of a derived quantity is never 0 in any base quantity. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம velocity எடுத்துக்கலாம். velocity is equal to length by time அப்படின்னு வருமா. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா வரும், m பவர் 0 L பவர் 1 T to the power -1 அப்படின்னு வருதுல்ல. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 0 வருது இல்லையா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, the dimension of a derived quantity is never 0 in any base quantity. never 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே 0 இது வந்து ஒரு derived quantity தானே, இது வந்து நம்ம பேஸ் குவான்டிட்டியில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது இங்கே 0 வருது. ஸோ வந்து நம்மளுக்கு டி வராது, டி வந்து தப்பு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, பி அண்ட் சி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.